ஹாய் ஹலோ இது உங்கள் பிஎஸ்கே. இன்னைக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகுது ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸஸ் 3.7 உள்ள செகண்ட் சம். அவங்க சம்முக்கு போகலாம். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு கிவன் த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? யாரும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வி நோ தட் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ரூட் வித் ஸ்கொயர். ஓகே, எப்படி எழுதலாம்? ரூட் ஸ்கொயர்னு எழுதலாம். அதே இதை ரூட் 1/2ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 4x² + 20x + 25 1/2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 22 1/2. என்ன பண்ண போகிறோம்? இதில் இருந்து டபுளாக உள்ள டேர்மை வெளியே எடுத்து அதை பாதியாக போகிறோம். இன்னொன்று ஷார்ட்டாக சொன்னால் இந்த டேர்மை நம்ம பாதியாக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்ம் அந்த எக்ஸ்பிரஷனை பாதியாக்கணும் அப்படின்னா இதில் உள்ள ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4x² + 20x + 25 கண்டுபிடிக்கணும். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐடென்டிக்கல் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன். ஏற்கனவே 4x² இருக்குது + 20x + 25 இருக்கான். என்ன பண்ணலாம்? 4x² 2x ஹோல் அழைக்கலாமா? + 20x + 5² அழைக்கலாமா? 5² அழைக்கலாமா? அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில். a + b ஹோல் ஸ்கொயர் a² + b² + 2ab ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? இங்கே ஏங்கிற இடத்துல பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது. பிங்கிற இடத்துக்கு பதிலாக 5 இருக்குது. அப்படின்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 2x ஹோல் ஸ்கொயர் + 5 ஹோல் ஸ்கொயர் + 2 × 2x × 5 வரும். ஓகேவா? அப்புறம் என்ன வந்துடும்? இது 4x² தான். இல்லை அப்படி வச்சுக்கோங்க. 2x² + 5² + 2 + 4 5 + 20 அப்படின்னா 20x. ஓகேவா? நமக்கு இப்போ என்ன இதாகிடுச்சு? அப்போனா கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணலாம்? எழுத சொல்ல இதுக்கு ஈக்குவலைஸான ஆன்சர் எழுதிட்டு இது என்ன பண்ணலாம் விட்டுலாம். அப்படின்னா இதுக்கான ஈக்குவலைஸ் ஆன்சர் அப்படிங்கிறது 2x + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? 2x² + 5² + 20xங்கிற இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக இதை எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுறேன்? இதை கொண்டு அங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் the factors in 1. ஓகே, ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும்? 2x + 5 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு வந்துடும். இந்த 1/2 உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 2x + 5 2/2ன்னு வந்துடும். ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 2x + 5ன்னு அர்த்தம். எப்பவுமே ரூட் எக்ஸ் எப்படி இருக்கணும்னா அப்சல்யூட் வேல்யூவாக இருக்கணும். அதனால் என்ன செய்ய போகிறேன்? இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்சல்யூட் வேல்யூ of root x plus 5 is modulus root x plus 5 வந்துரும். ஓகேவா? therefore square root of 4x² plus 20x plus 25 is equal to modulus of 2x plus 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே இதில் செகண்ட் சம் ஒன்று இருக்குது. செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 9x² minus 24xy plus 30xz minus 40yz plus 25z² plus 16y² கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா? to find the square root. To find the square root of the given expressions. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அந்த பாதியாக எடு அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? we know that ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது ரூட் வித் ஸ்கொயர். ஓகேவா? அப்புறம் என்னாச்சு? ரூட் 2ன்னு வந்துடும். எப்படி வைக்கலாம்? 1/2 அழைக்கலாமா? ஓகே, இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது? 9x² minus 24xy plus 30xz minus 40yz
plus 25z square plus 16y square is equal to 9x square minus 24xy plus 13xz minus 40yz plus 25z square plus 16y square power 1/2. ஓகேவா? இது என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனை டோட்டலாகவே பாதியாக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு factors of 9x square minus 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square. ஓகே, இது ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கொயர்ஸ் உள்ளதை பூரா என்ன பண்ணுங்கள், டேர்ம்ஸை ஸ்கொயர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா முதல்ல கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்படி கன்வெர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே 9 இருக்குது, அதோட ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குனால 9 என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் போட்டுக்கலாம். 3 ஸ்கொயர் பண்ணலாமா, 3xy ஸ்கொயர் போட்டுக்கலாம். நீங்கள் z ஸ்கொயரில் இருக்குது, y ஸ்கொயரில் இருக்குது. இப்படி எல்லாமே ஸ்கொயரில் இருக்குனால அதை கூட உள்ள கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுங்கள், ஸ்கொயருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 9x ஸ்கொயரை நான் என்ன இது பண்ணிக்கிறேன், 3x ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். மைனஸ் 24x அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் 30xz அப்படி எடுத்துக்கிறேன். மைனஸ் 40yz அப்படி எடுத்துக்கிறேன். 25z ஸ்கொயரில் 5 ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அப்படின்னா z அது ஒரு ஹோல் ஸ்கொயராக வந்துடும். 16 இருக்குது, 16 அப்படின்னா 4 ஸ்கொயர் அப்படின்னா 4y ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம், 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு எடுத்துக்கோங்க, 4y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. மீதி ரிமைனிங் மைனஸ் 24xy மைனஸ் 40yz ப்ளஸ் 30xz நினைட்டேன். வருஷப்பட்டு இருக்கேன், xy yz எக்ஸாக்ட்னு எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை பார்க்க சொல்ல நமக்கு ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ac இப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டியோட இதை மேட்ச் பண்ணுறேன். அப்படி மேட்ச் பண்ண சொல்ல இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 3x இருக்குது, பிங்கிற இடத்துல 4y இருக்குது, அண்ட் சிங்கிற இடத்துல 5z இருக்குது. ஓகேவா? இது ஓகே. இதுக்கப்புறம் உள்ள அந்த 2ab அண்ட் 2bc அண்ட் 2ac ஒன்றுக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது மைனஸ் 24xy இருக்குது. ஓகேவா? மைனஸ் 24 2ab வரணும். ஏற்கனவே என்ன இருக்குது, முதல் இது 3x ஸ்கொயர். ஓகே, அது மேட்சிங் ஆகிட்டு. அப்புறம் 4y ஸ்கொயர், அப்புறம் 5z ஹோல் ஸ்கொயர், அப்புறம் மைனஸ் 2 இன்ட்டு xy அப்படின்னா எக்ஸ் என்ன இருக்குது, 3x இருக்குது, yங்கிறது இங்கே 4y. ஓகேவா? அப்போனா 4 3 சார் 12, 12 2 சார் 24. இந்த மைனஸ் ஒன்று வந்துருக்கு, இந்த மைனஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மைனஸாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கும். அதே செகண்ட் டைமு மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே yz, ஒய்னா பிசி அப்படின்னு அர்த்தம், பின்னா 4 அப்படின்னா 2 இன்ட்டு 4y, அடுத்தது 5z. ஓகேவா? 5 4 சார் 20, 20 இன்ட்டு 2னா 40. இங்கே என்ன வந்துருச்சு, இங்கே 40z போயிருக்கானா, இங்கே மைனஸ் வந்திருக்கு. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இங்கே காமனாக ரெண்டுலேயுமே மைனஸ் வந்திருக்கு. ஆனால் இங்கே 3x இங்கே வந்துருக்கு, இங்கே 3x வரல. ஆனால் இங்கேயும் 4y, இங்கேயும் 4y இருக்குது. அதனால் கண்டிப்பாக 4yக்கு முன்னால் என்ன இருந்திருக்கணும், மைனஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ்னா 3x, z அப்படின்னா 5z. ஓகேவா? 5 3 சார் 50, 52 சார் 30. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம், இது கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனை ஐடென்டிட்டியில் வந்து ஒன் பார்ட்டாக சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு பதிலாக அடுத்த அதர் பார்ட் ஆப்போசிட் சைடு எழுதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன எழுதிக்கலாம், இதுக்கு எது ஈக்குவலு, 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈக்குவல். இதான் என்னது, ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் த ஃபேக்டர் இன் 1. ஓகேவா? நம்ம எடுத்து அந்த இதை வந்து 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து அதில் சார் இங்கே இல்லை, இங்கே இது கிடையாது, நிப்பாட்டி வச்சுக்கிற இந்த ரூட்டை 1 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஃபேக்டர் ஸ்கொயர் எடுத்து போய் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x
minus 4y plus 5z square whole power 1 by 2. இது உள்ள வர சொல்ல 3x minus 4y plus 5z 2 by 2 வந்துடும், 2 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நான் ஐடென்டி கண்டுபிடிங்க, அப்சல்யூட் கண்டுபிடிங்க. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3x minus 4y plus z, அதாவது 5z is அப்சல்யூட் வேணால் மாடலஸ் போடணும். கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டு நெகட்டிவ் வரக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அப்சல்யூட் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறோம். இதுதான் அப்சல்யூட் வேல்யூ. therefore root of 9x square minus 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square is equal to modulus of 3x minus 4y plus 5z. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதே இதில் தேர்ட் சம் ஒன்று இருக்குது. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னா 4x square minus 9x plus 2, அதுக்கப்புறம் 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1. என்ன கண்டுபிடிக்கணுமா? to find the square root. Find the square root of the given expressions. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் என்ன கண்டுபிடிங்க, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன தெரியும், we know that square root அப்படிங்கிறது is equal to root with square. அப்படின்னா root of 2 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 1 by 2 அப்படின்னு அர்த்தம். என்ன இருக்குது, எதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம்? 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. ஓகேவா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1 whole power 1 by 2. ஓகேவா? இதை கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை பாதியாக பிரித்து எடுத்தோம்னா அதான் அதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாதியை பிரித்து எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்க ஸ்கொயர் ரூட்டில் உள்ள அந்த எக்ஸ்பிரஷனில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன செய்ய போகிறேன், ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4x square minus 9x plus 2. இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் 4x square minus 9x plus 2 எப்படி வரும், 4 2s are 8, 8 பண்ணால் minus 9, அப்புறம் என்ன வந்துடும் 1 8. இப்போ மேலே மைனஸ் வரணும், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ரெண்டும் சைன் ஒன்று பார்த்தா ப்ளஸ் பண்ணால் minus 9 வந்துடும். அப்புறம் என்ன வந்துடும், இங்கே 4x இருக்குது, டிவைடட் பை 4x அடி கொடுத்தோம்னா 4 2s are 8. அப்புறம் என்ன வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 4x minus 1 into x minus 2. ஓகேவா? இப்போ என்ன வந்துடும், இதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ். அடுத்தது இதான் என்னுடைய ஃபேக்டர்ஸ். அப்புறம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7x square minus 13x minus 2. இதுக்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். நான் 7x square minus 13x minus 2 is equal to minus 14, 7 2s are 14, கீழே minus 13, அடுத்தடுத்து இருக்கனால 1 14s are 14, ரெண்டுமே மைனஸ் இருக்கனால இங்கே என்ன பண்ணுங்கள், மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். கீழே என்ன வந்துடும், பை 7x, again by 7x, அடி கொடுத்தா 7 2s are 14. இப்போ என்ன வந்துடும், 7x plus 1, அடுத்தது x minus 2ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 28x square minus 3x minus 1. இது ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, 28x square minus 3x minus 1 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா minus 28. ஓகேவா? உள்ளே என்ன வரணும், minus 3 வரும். அப்போ 2 யூஸ் பண்ணு, 2 1 is 2, 4 2s are 8. ஓகேவா? இப்போ நான் அதை டெஸ்ட் பண்ண முடியாது, மறுபடியும் 2 போட்டோன்னா 7 is 7, 7 2s are 14, 2 2s are 4, 7 4s are 28.
என்ன வரணும் 3 வரணும். அப்படி இந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள மைனஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன பண்ணுங்கள் மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. டிவைட் பை 28x இங்கே அது டிவைட் பை 28x. இப்போ 7 1 is 7, 7 4s are 28. இங்கே 4 1 is 4, 7 4s are 28. நம்ம என்ன வந்துடும் 7x plus 1 4x minus 1. ஓகேவா? எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிச்சேன் ரூட் கண்டுபிடிச்சேன். அந்த ரூட்ஸ்லாம் எடுத்து போய் அந்த ப்ராக்கெட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4x minus 1 x minus 2 7x plus 1 x minus 2 7x plus 1 4x minus 1 whole power 1/2. ஓகேவா? எல்லாத்துலையும் x minus 2 இருக்குது, x minus 2 இருக்குது, x 7x plus 1 இருக்குது, 7x plus இருக்குது, 4x minus 1 4x minus 1. அப்படின்னா எல்லாத்துலேயுமே 2 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸ்கொயர் வைக்கலாமா? 4x minus 1 whole square x minus 2 whole square 7x plus 1 whole square டோட்டலாக ஓவர் 1/2. இது உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4x minus 1 whole power 2/2 x minus 2 whole power 2/2 7x plus 1 2/2. ஓகேவா? எல்லாமே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு கிடைக்கும். அதான் என்னது 4x minus 1 x minus 2 7x plus 1. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் absolute value. Absolute value of 4x minus 1 x minus 2 7x plus 1 is modulus of 4x minus 1 x minus 2 7x plus 1 modulus. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படியே எடுத்துட வேண்டியதான். இதான் ஆன்சரு. அப்படின்னா ரூட் ஆஃப் 4x minus 1 4x square minus 9x plus 2 7x minus 13x minus 2 28x square minus 3x minus 1. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருது மாடலஸ். இதுக்கான ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது மாடலஸ் ஆஃப் 4x minus 1 x minus 2 7x plus 1. ஓகேவா? இது மாடலஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதான் இதுக்கான மாடலஸ். ஓகேவா? இது இதில் இன்னொரு சம் இருக்கு. சொல்யூஷன் சம் நம்பர் 4. வாட் இஸ் given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா 2x square plus 17/6x plus 1. ஓகேவா? அடுத்தது 3/2x square plus 4x plus 2. அடுத்தது 4/3x square plus 11/3x plus 2. இதுக்கான ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் the square root of the given expressions. கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு ரூட் வித் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்னது ரூட் 2 அப்படின்னு அர்த்தம். அதாவது கொடுத்துருக்கிறதுக்கு பவர் 1/2 போட்டு கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். என்ன கொடுத்துருக்காங்க given 2x square plus 17/6x plus 1. ஓகேவா? கீழே 3/2x square plus 4x plus 2. அடுத்தது 4/3x square plus 11/3x plus 2. ஓகேவா? அப்படின்னா இது எப்படி மாறிடும் 2x square plus 17/6x plus 1. ஓகேவா? 3/2x square plus 4x plus 2. 4/3x square plus 11/3x plus 2. டோட்டலாக பவர் 1/2. ஓகேவா? இதை நீ என்ன செய்ய போகிற பாதியாக்க போகிற அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x square plus 17/6x plus 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு
2x square plus 17 by 6x plus 1 is equal to என்ன பண்ண 6 LCM மட்டும் எடுத்தேன் இங்கே by 1 மட்டும் ஃபஸ்ட் டைமு அப்படின்னா 12 அப்படின்னா 6 2s are 12x square செகண்ட் டைம் அப்படி தான் வந்துடும் ப்ளஸ் 6 ஓகேவா அப்புறம் என்ன வந்துருச்சு 12x square plus 7x plus 6 இதுக்கு என்ன பண்ணணும் ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தடில் half splitting method படி என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் 6 12 6 மல்டிப்ளை பண்ணால் 72 மல்டிப்ளை பண்ணால் 72 வரணும் ஆட் பண்ணால் 17 வரணும் ஓகேவா நம்ம என்ன பண்ணுறேன் 2 எடுக்கிறேன் 2னா 36 அடுத்து என்ன பண்ணுறேன் 2 எடுக்கிறேன் 1 2 is 2 8 2s are 16 2 2s are 4 18 4s are என்ன வந்துடும் அப்படின்னா 72 வந்துடும் ஓகேவா அப்புறம் என்ன அந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 17 வராது திருப்பி என்ன பண்ணுறேன் 2 எடுக்கிறேன் 2னா 9 2s are 18 4 2s are 8 ஆனால் அந்த என்ன பண்ணலாம் ப்ளஸ் பண்ணால் 17 வந்துடும் ஓகேவா எந்த மைனஸ் சைன் இல்லாதனால டேரெக்டாக என்ன பண்ணலாம் 8 + 7 அப்படிங்கிறது 17 8 9s are 72 ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் அதில் முன்னால் 2 இருக்கா 12 இருக்கனால இங்கே by 12 வரும் 12x இங்கே 12x 12 அடி கொடுத்தீங்கன்னா 12னா இங்கே மேலே 8 இருக்குது கீழே 12x இருக்குது 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2னா 4 வரும் கீழே 2னா 6 வரும் மாதிரி 2 யூஸ் பண்ணிங்கன்னா 2னா 2 2s are 4 3 2s are 6னா 3x plus 2 வந்துடும் இன்ட்டு அங்கே 3னா 3 3s are 9 4 3s are 12னா 4x plus 3 வந்துடும் by 6 ஓகேவா அடுத்தது ஒன்று ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 3 by 2x plus 4x plus 2 ஓகேவா இதுக்கு இந்த 3 by 2x plus 4x plus 2 எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 2 காமன் வச்சுக்கலாம் இங்கே 3x ப்ளஸ் இங்கே by 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ண 2 மட்டும்னா இங்கே 2ஆல் அடி பண்ணிடுறோம் அப்படின்னா 8x ப்ளஸ் இதில் 2 இருக்குன்னு அர்த்தம் இங்கே by 1 இருக்குது ஆனால் ஏற்கனவே 2 வரணும் அப்படின்னா 2 2s are 4 ஓகேவா கொஸ்டினில் இது எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 அப்படின்னு இருக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் மேலே உள்ளதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதான் ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் 4 3s are 12 மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும் ப்ளஸ் பண்ணால் 8 வரும் இப்போ 2 யூஸ் பண்ணுறேன் 6 2s are 12 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும் ப்ளஸ் பண்ணால் என்ன வந்துடும் 8 வந்துடும் அப்படின்னா இங்கே by 3x இங்கேயும் by 3x ஓகே இங்கே என்ன 3 1 is 3 3 2s are 6 இங்கே அடி போகாது அப்புறம் என்ன வந்துடும் 3x plus 2 into x plus 2 divided by 2 வந்துடும் ஓகேவா அடுத்த ஃபேக்டரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 by 3 x square plus 11 by 3x plus 2 ஓகேவா அப்படின்னா 4 by 3x square plus 11 by 3x plus 2 is equal to காமன் என்ன பண்ணிக்கலாம் 3 LCM எடுத்துக்கலாம் காமன்ஸில் மேலே 4x square plus 11x அப்படி வந்துடும் இங்கே தான் என்ன ஆகும் ப்ளஸ் 3 2 6 ஓகேவா மேலே 3 + 2 3 4x square plus 11x plus 6க்கு ஸ்ப்ளிட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறேன் 6 4s are 24 மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும் ப்ளஸ் பண்ணால் 11 வரணும் ஓகே அப்புறம் 2 யூஸ் பண்ணுறேன் 2னா என்ன ஆயிரும் 12 2னா 2 1 is 2 2 2s are 4 போகாது அப்புறம் மாதிரி என்ன பண்ணுறேன் 2 அப்ளை பண்ணுறேன் 6 2s are 12 2 2s are 4 ஓகே திருப்பி 2 2ங்க சொல்ல 3 ஆயிரும் 3 2s are 6 இங்கே என்ன ஆயிரும் 4 2s are 8 4 இங்கே 3 ரெண்டே ப்ளஸ் பண்ணிங்க 11 8 3s are 24 ஓகே அப்படி எழுதிக்கலாம் இங்கே 4 இருக்கனால 4x இங்கே ஒரு 4x 4 1 is 4 4 2s are 8 x plus 2 என்ன வந்துடும் 4x plus 3 வந்துடும் by 3 ஓகேவா இதுக்கும் என்ன கண்டுபிடிச்சாச்சு ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் நினச்ச போகிறேன் அந்த ஈக்குவேஷன் உள்ள சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் substitute the factors in 1 substitute பண்ண என்ன வந்துடும் 3x plus 2 4x plus 3 6 into 3x square plus 8x sorry அந்த ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம் ஃபேக்டர்ஸ் 3x plus 2 x plus 2 by 2 அப்புறம் into x plus 2
4x plus 3 by 3. ஓகேவா, இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு மேலே காமனாக ஒரு ப்ராக்கெட் 1/2. ஓகே, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மேலே கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3x plus 2 whole square, 4x plus 3 whole square, 2x x plus 2 whole square by 6 into 2 into 3. ஓகேவா, ஹோல் பவர் 1/2. உள்ளே கொண்டு வந்து என்ன வரும், 3x plus 2 2/2, 4x plus 3 2/2, x plus 2 2/2 by 6னா 6 ஸ்கொயராக வந்துடும். அப்புறம் 6 ஸ்கொயர் பை 2. ஓகேவா, எல்லாமே அடி போயிடும். இப்போ என்ன வந்துடும் ஃபைனலாக 3x plus 2 4x plus 3 x plus 2 by 6. இதான் எனது ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3x plus 2 4x plus 3 x plus 2 by 6 is என்ன வந்துடும், modulus of 3x plus 2 4x plus 3 x plus 2 by 6. இது modulus. ஓகே, வேறு என்ன சொல்லலாம், therefore the root of இதில் 6 மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஆனால் 1/6 வெளியே வந்துட்டு மிச்சம் அப்படியே வந்துடும். ரூட் ஆஃப் என்ன வேல்யூஸ் எடுத்துருக்கோம், 2x square plus 17/6x plus 1 into 3/2x square plus 4x plus 2 into 4/3x square plus 11/3x plus 2 is equal to 1/6 modulus of 3x plus 2 4x plus 3 x plus 2. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த மாதிரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.